ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தலிய தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு போட் நெக் டிசைனு. பின்னாடி வந்து ட்ராப் ஷேப்பில் வந்து வரும். கீழே மேலே போட் நெக், கீழே வந்து ட்ராப் ஷேப் அந்த மாதிரி வரும். பின்னாடி வந்து பேக் ஓப்பன் வச்சு இருக்குது. அதனால தான் இந்த கேப் வந்து விட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட் ஹாஃப் போட்டுட்டேன். இது வந்து செகண்ட் ஹாஃப் பேக் சைடு. ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஜரியில் போட்டிருக்கேன், செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து சின்ன சின்ன ஃப்ளவர் வந்து சீக்வன்ஸ் வச்சு போட போகிறேன். சீக்வன்ஸு கட் பீட் வச்சு யூஸ் பண்ணி போட போகிறேன் ரவுண்டாக. அதுக்கு வந்து நான் இப்போ 3.5 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்கேல் வச்சு 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கேன். நெடியில் வந்து ஹோல் மாதிரி போட்டிருக்கேன். நம்ம கரெக்டாக அந்த இதுக்கு ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, அதுக்காக பாருங்கள் நடுவில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஸ்கேல் வச்சு அளவெடுத்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறதுலாம் உங்களுக்கு கரெக்டாக அந்த வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது சென்டரில் வந்து இப்போ ஒயிட் கலர் பேர்ல் பீடு 5 mm பீடு. இது 5 mm வச்சு சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கட் பீடு வச்சு ஃப்ளவர் ஷேப்பில் போட போகிறேன். இந்த இடத்துலேருந்து பேக் செயின் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு சீக்வன்ஸு, ஒரு கட் பீடு வச்சு நான் போட போகிறேன். பாருங்கள், போட்டு ஒரு லாக் போட்டு திரும்ப இன்னொன்று லாக் போட்டு இந்த மாதிரி பேக்கில் நீடியில் வந்து கொண்டு வந்து அங்கே ஒரு லாக் போட்டு திரும்ப அடுத்த வந்து பெட்டலுக்கு நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம போடணும். ரவுண்ட் ஷேப்பில் போட்டால் நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும் அழகா. இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ண இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்குவோம். அடுத்தது நார்மல் நீடில் எடுத்துக்கிறேன். நார்மல் நீடியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் நீடில், அதாவது ஜர்தோசி நம்மளுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கணும். நான் கோல்டன் கலர் ஜர்தோசி எடுத்து அதை 3/4 இன்ச் அளவுக்கு கட்டரில் வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 3/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து சேம் சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் நீடியில் எடுத்துகிட்டு அந்த ஜர்தோசி பாருங்கள் இப்படி உள்ளே போயிட்டு வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இப்படி 3 லைன் வந்து நான் போட்டுட்டு 2 பக்கமும் வந்து ஃப்ளவருக்கு 2 பக்கமும் போடுறேன். போட்டு நம்ம லூப் மாதிரி, அதாவது லேசி டேசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நார்மல் நீடியில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம போடுறோம். நூல் வந்து ரொம்ப லாங்காக எடுக்காதீங்க, லாங்காக எடுத்தால் சிக்கு போட்டுக்கும். அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு சின்னதாகவே எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாக் பண்ணிவிட்டு அடுத்தது திரும்ப ஜர்தோசியை கோர்த்து இந்த மாதிரி லூப் மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு, ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுருங்கிரும் ஜர்தோசி. லைட்டாக வந்து இழுத்து போடணும், ரொம்ப இழுத்துடக்கூடாது. பாருங்கள், இப்படி வந்து ஒரு லாக் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஜர்தோசி வந்து மேலே தூக்கிட்டு வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்லேயும் போட்டுக்குவோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வீட் பீட் எடுத்துக்கிறேன். வீட் பீட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாருங்கள் போட்டு ஒரு லாக் செயின் போட்டு திரும்ப பேக்கில் கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு திரும்ப இந்த பக்கம் பாருங்கள் அந்த வி மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் போட்டு நடுவில் போடும்போது இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நாங்கள் வந்து ஒரு எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த கேப்லேயும் அதே மாதிரி போடுறேன். இப்போ அடுத்தது வந்து நடுவில் சக்கரி வைக்க போகிறேன். பாருங்கள், கோல்டன் கலர் சக்கரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்கரி வந்து வச்சுட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் போட்டு அதே மாதிரி 2 பக்கமும் போட்டுக்கிட்டு நடுவில் வந்து அந்த ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன், ஒயிட் கலரு ஒட்டிட்டு இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம இதே மாதிரி ஒர்க் போட்டுட்டு பார்ப்போம். பாருங்கள், இந்த வளைவில் மட்டும் நான் 3 சைடு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல, அந்த கிளிப் ஸ்டோனுக்கு 2 பக்கம் நான் 4 mm பீடு வந்து சிங்கிள் பீடில் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் கொம்பு டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கேப்பை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுறேன். அதுக்காக இப்போ வந்து கட் பீடு இருக்குது, குட்டியாக ரொம்ப சின்னதாக இருக்கும், அதாவது மைக்ரோ பீட் மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். நார்மல் கட் பீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதோட ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஜர்தோசி சைஸுக்கே இருக்கும் இந்த கட் பீடு. பாருங்கள், நான் 2 கட் பீடி வந்து ஒன்றா வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு சைஸ் வந்து தெரியும். பாருங்கள், இந்த கட் பீடு வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வரேன். அதாவது அந்த கொம்பு டிசைனை
மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து எண்ணட் போடாத அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே வந்து கொண்டு வந்து எண்ணட் போட்டுக்கிறேன். நான் 2 பக்கம் போடணும் இல்லையா, அதனால் அப்படியே கன்னியூவாக நான் மேலேயும் போடுறேன். இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு எண்ணட் போட்டுக்கிறேன். எண்ணட் போட்டுட்டு அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கொஞ்சம் கொஞ்சம் கேப்புக்கெலாம் வந்து நான் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து கம் ஒட்டிட்டு அங்கங்கே இந்த இடத்தெல்லாம் வந்து ஸ்டோன் ஒட்டுறேன். பாருங்கள், சின்ன சின்ன ஸ்டோன் வந்து ஒட்டுறேன். 3 mm சைஸு ஸ்டோனு. நீங்கள் நெடியில் வச்சு ஒட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் எடுக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், அங்கங்கே கேப்பில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இன்னமும் வந்து நம்மளுக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப அங்கங்கே கேப் இருந்ததுன்னா சிங்கிள் பீட் மெத்தடில் நம்ம சுகர் பீடோ அல்லது 3 mm பீடோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இன்னமும் நல்லாயிருக்கும். இதே கட் பீடையும் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இருக்கிற எக்ஸ்ட்ரா கேப்லலாம் இன்னமும் கொஞ்சம் நான் இந்த ஒயிட் கலரில் வந்து கிளாஸ் பீட் இருக்கும் இல்லையா, அதை வந்து அதுவும் அப்புறம் கட் பீடையும் சுகர் பீடு எல்லாமே கலந்த மாதிரி வந்து நான் இது பண்ணுறேன். இதுக்கு வந்து சுகர் பீடு கோல்டன் கலர் சுகர் பீடு யூஸ் பண்ணல, கட் பீடு யூஸ் பண்ணியிருக்கனால அதையே வந்து சிங்கிள் பீடில் அப்படியே வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு கேப் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி சிங்கிள் பீட் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அந்த கொடி டிசைன், கொடி பூ மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நம்ம நெக் ஃபுல்லாக அங்கங்கே கேப்பில் எல்லாத்துலேயும் நான் வந்து இந்த ஒயிட் கலர் பீடையும், அதாவது கிளாஸ் பீடு ஒயிட் கலரையும் கோல்டன் கலர் கட் பீடையும் வந்து கொடுக்குறேன். எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். பாருங்கள், ஒன் சைடு நெக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அங்கங்கே நம்மளுக்கு பீடை சிங்கிள் பீட் மெத்தடில் கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னமும் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து பேக் ஓப்பன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு சைடு, இன்னொன்று சைடு வந்து நான் ஏற்கனவே போட்டுட்டேன். பாருங்கள், அதுவும் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். இது வந்து நடுவில் ஹூக்குக்காக கேப்பு. இந்த நடுவில் வந்து இந்த ட்ராப் ஷேப்பில் ஓப்பன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப வந்து அகலமாக வைக்கல. பாருங்கள், மேலே வந்து ஹூக் போடுற மாதிரி வந்து அந்த ஜாயிண்ட்டில் நீங்கள் நாட்டும் வந்து வச்சுக்கலாம். பேக் நட் கட்டுற மாதிரி நான் வந்து ஹூக் போடுற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் வந்து கீழே ஸ்லீவ் லைன் வந்து அதே தான் போட்டிருக்கேன், நெக்குக்கு போட்டு தான் போட்டிருக்கேன். இந்த மோட்டிவ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கேன். நம்ம ஸ்லீவில் போட்டதே தான் வந்து போட்டதுனால நான் எக்ஸ்ட்ரா இதுக்கு வீடியோ எடுக்கலை. அதே மாதிரி சேம் அதே தான் போட்டிருக்கேன். பேக்கில் வந்து இதே மாதிரி ட்ராப் டிசைனால் ஸ்லீவில் அந்த மாதிரி ட்ராப் டிசைன் மாதிரி போட்டு 2 லைன் ஜரியில் வந்து அவுட்லைன் போட்டுட்டு இங்கே வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கும் வந்து கட் பீடு தான் கொடுத்துருக்கேன். கட் பீட் கொடுத்து நடுவில் வந்து 3 mm ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு இங்கே ஹேங்கிங் தொங்குற மாதிரி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த கோல்டன் கலர் பீடு வச்சு ட்ராப் பீடு வச்சு ஹேங்கிங் தொங்குற மாதிரி வந்து போட்டிருக்கேன். இந்த ஹேங்கிங் வந்து பீடு கவுண்ட் பண்ணிக்கோங்க, கவுண்ட் பண்ணி போடுங்க, உங்களுக்கு 2 பக்கம் ஒரே மாதிரி வரும். அதாவது அந்த வீட் பீடு வச்சுருக்கேன் இல்லையா, அது எத்தனை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் சென்டருக்கு வந்து அதிகமாகவும் அது 2 பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதுதான் வந்து ஃபுல் ஸ்லீவு. பாருங்கள், இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணி நான் அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து போட் நெக்கு பிரின்சஸ் கட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து கப் வைக்காத சாதா பிரின்சஸ் கட்டு தான். போட் நெக் வந்து நல்லா அகலமாக இருக்கும். பாருங்கள், இது வந்து மேலே ரொம்ப மேலே, அதாவது 2.5 3 இன்ச்சு ஹைட்டு தான் இருக்கும் நெக்கோட ஹைட்டு. அகலம் வந்து 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு, அதாவது ஒன் சைடு சொல்கிறேன், மடித்து போட்டு அளந்தா அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதாவது போடுறதுக்கு வந்து நல்லா அகலமாக இருக்கும் கழுத்து, போட் நெக் மாதிரி. கீழே வந்து சின்ன ஓப்பன் மாதிரி ட்ராப் ஷேப்பில் வச்சுருக்கேன். பேக் வந்து ஹூக் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பேக் ஹூக் வச்சு இந்த நடுவில் வந்து சென்டரில் பட்டன் மாதிரி வச்சுருக்கேன். பட்டன் வச்சு ஹூக்கு மாட்டுற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், நாட் போட்டு கட்டுற மாதிரியும் வச்சுக்கலாம், ரோப் வச்சு வச்சுக்கலாம்.
அடுத்தது ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப மேலே இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஃப்ரண்ட் சைடு 2 பக்கமுமே வந்து அதாவது லெஃப்ட் சைடும் போட்டிருப்பேன். நம்ம லெஃப்ட் சைடு நார்மலாக வந்து போட மாட்டோம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமே போட்டிருக்கேன். ஏன்னா பேக் ஹூக்குனால வந்து போட்டிருப்பேன். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஏன்னா ரொம்ப மேலாக இருக்கும் கழுத்து. அதனால் நம்ம பின் குத்தும் போது ஒரு பக்கம் ப்ளைனாக தெரியும். அதனால் நான் 2 பக்கமும் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.